அங்கங்கே ஒரு சின்னதாக கையில் செஞ்ச சிலையெல்லாம் வச்சுருக்காங்களாம். சர்ஃபிங் பண்ணுறாங்க. இந்த பீச் பக்கத்துலேயே இங்கே பாருங்க, அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். இதெல்லாம் ஒரு ஸ்கல்ப்சராடா இது. ஓகே, இதுதான் ஏதோ கொஞ்சம் ஸ்கல்ப்சர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. வாழைப்பழம் மேலே ஷார்க். மழை வர பெய்யுது. மழை பெய்யுது உங்களுக்கு தெரியாது, ரொம்ப லைட்டாக தூறல் போடுது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டே 3 ஆஃப் சிட்னி. இன்றைக்கி நம்ம பாண்டே பீச் போகிறோம். சிட்னியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பீச் இந்த பாண்டே பீச். ஸோ பாண்டே பீச் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் கூகி பீச்னு ஒரு பீச் இருக்குது. ஸோ அந்த பாண்டே பீச்லேருந்து கூகி பீச் ஒரு 3 to 4 kilometers. ஸோ அந்த வாக் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். நம்ம அந்த வாக் ஃபுல்லாக பண்ண முடியலனாலும் கொஞ்சம் பாதியாவது பண்ணுவோம். ஸோ நம்ம தங்கியிருக்கிற ஏரியா கோக்ரா. ஸோ கோக்ரா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பாண்டே பீச்சுக்கு நான் ட்ரெயின் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயலான்னு இந்த கடைக்கு வந்தேன். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாண்ட்விச்சஸ் வச்சுருக்காங்க. சிக்கன் சாண்ட்விச், ஃபிஷ் சாண்ட்விச், அப்புறம் அவகேடோ, இந்த ரோலு, சாக்லேட் ரோல்ஸ் எல்லாமே. ஸோ நான் இப்போது சில்லி சிக்கன் சாண்ட்விச்சும் ஒரு காஃபியும் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ட்ரெயின் ஏறிட்டு பாண்டே பீச் போக வேண்டியதான். ஸோ நம்ம இப்போது கோக்ரா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். கோக்ரா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு நம்ம ஒரு சிக்கன் சாண்ட்விச்சும் காஃபியும் குடிக்கலாம். ஸோ இது முடிச்சுட்டு நம்ம அப்படியே ட்ரெயின் ஏறி பாண்டே பீச் போக வேண்டியதான். ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. ட்ரெயின் ஒரு 5 minutes டிலே. ஸோ இங்கே பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன். ஒரு ட்ரெயின் ஏறி அதுக்கப்புறம் ஒரு பஸ் மாதிரி ஒரு வழியாக பாண்டே பீச் வந்துட்டோம். இப்போ அந்த பீச் ரோடில் தான் நடந்து போயிட்டுருக்கேன். ஆப்போசிட்டில் பீச்சு பாருங்க. பீச் தெரியுதா? இந்த ரோடே ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் ஒரு ஸ்டாப் முன்னாடி இறங்கிட்டேன். உங்களுக்கு இந்த ரோடு எல்லாத்தையும் காட்டலாம்னு சொல்லிட்டு பாருங்க. அவங்க நடந்து பீச்சுக்குள்ள போலாம். பீச்சுக்கு நாங்கள் ரூமில் கேட்ட வரைக்கும் எல்லோரும் காலையிலே போக சொன்னாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே ரொம்ப க்ரௌட் வந்துடும் அப்படின்னு. காலையிலே க்ரௌடு ரொம்ப நல்லா டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாண்டே பீச்சில் ஸ்கல்ப்சர்ஸ் அட் சீன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க. ஸோ அங்கங்கே ஒரு சின்னதாக கையில் செஞ்ச சிலையெல்லாம் வச்சுருக்காங்களாம். ஸோ அது பீச் ஃபுல்லாகவே அடுக்கி வச்சுருக்காங்க ஒரு 100 meters. ஸோ நம்ம அப்படியே அதை பார்த்துட்டே அப்படியே இந்த பீச் ஃபுல்லாக நடப்போவாங்க. இருந்து பாருங்க, ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். இது சிட்டி பாருங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் ஸ்விம்மிங் போகிறாங்க. வாவ், செமையா பீச். பாருங்க, சர்ஃபிங் பண்ணுறாங்க. இந்த பாண்டே பீச் இந்த சர்ஃபிங் பண்ணுறாங்களா, அதுக்கு ரொம்ப ஃபேமஸ். இங்கே அடிக்கடி இந்த சர்ஃபிங் சம்மந்தமான லெசன்ஸ்லாம் நடக்குமா? சரி, வாங்க உள்ள போகலாம். இந்த பீச் பக்கத்துலேயே இங்கே பாருங்க, அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். ஸோ இந்த பாண்டேயில் ஒரு ஓப்பன் ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது. பாண்டே ஐஸ்பர்க் ஸ்விம்மிங் பூல்னு சொல்லிட்டு. சரி, இந்த ஸ்விம்மிங் பூல் ஃப்ரீ தான், யார் வேணால் போய் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீச் ஒட்டின மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கல்ப்சர். இது என்னன்னு தெரியல, ஏதோ இது மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அடுத்த ஸ்கல்ப்சர்.
1 2 3 இது மூணாவது ஸ்கல்ப்சர். பாருங்க, இது என்ன என்னன்னு தெரியல, லைம் ஸ்டோன் நினைக்கிறேன். இது பாருங்க, இது நாலாவது ஸ்கல்ப்சர். இதெல்லாம் ஒரு ஸ்கல்ப்சராடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. என்னால் நம்ப முடியல, டியூப்லைட்டை உடச்சி போட்ட மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு ஆர்டிஸ்டிக் வேலையோடு பார்க்குறாங்க, அதுதான் ஒன்றும் புரியலை. இல்லை எனக்கு தான் இப்படி தெரியலையான்னு தெரில. இங்கே பாருங்க, அடுத்த ஸ்கல்ப்சர். லைம் ஸ்டோன் நினைக்கிறேங்க. லைம் ஸ்டோனா அப்படியே ராக்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இதுதான் இந்த இடத்த பாருங்க, செம்மையா இருக்கு. நேச்சுரலாகவே இந்த இடம் அவ்வளோ ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க, இது ஓகே. இதுதான் ஏதோ கொஞ்சம் ஸ்கல்ப்சர் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம நடந்து போகிற ட்ரையல் வந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ். பாண்டே பீச்லேருந்து கூகி பீச் போகிற வழியில் 2-3 பீச் இருக்குது. பாண்டே பீச், தரமா பீச்னு. ஸோ அவ்வளோ தூரம் போக முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு ஸோ அங்கேருந்து நம்ம சிட்னி ஃபிஷ் மார்க்கெட் போகலாம். ஸோ இந்த பாண்டே பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஆஸ்திரேலியாவில் மோஸ்ட் விசிட்டட் பீச் வந்து இந்த பாண்டே பீச் தான். இங்கே வெயில் தெரியுதுன்னு பார்க்குறேன் சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ நம்ம இந்த வேல் வாட்சிங் பார்த்ததுனால இப்போ என்னென்னா, வேல் எப்படி தூரத்துலேருந்து கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்குமே கொஞ்சம் தெரியுது. ஸோ ஏன்னா அது கண்டிப்பாக சர்ஃபேஸ்க்கு வந்து தான் அவனை மூச்சு விடுறதுக்கு. ஸோ அப்போ வந்து நல்லா ஹெவியாக காற்றடிக்கும். அது ஒரு மாதிரி கேஸ் மாதிரி புஷ்ஷுன்னு மேலே அடிக்கும். ஸோ அதை பார்த்து அது அங்கே வேவ் இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ ஆஸ்திரேலியாவில் ஒப்பேரா ஹவுஸ், சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ், அதுக்கப்புறமா அதிகப்படியாக விசிட் பண்ணுற இடம் வந்து இந்த பாண்டே பீச் தாங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது, அங்கே ஒரு ஈவெண்ட் நடக்குது. ஸோ இங்கே ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்குல்ல, இங்கேயும் நிறையா அந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் அடிக்க வச்சுருக்காங்க. அந்த ஸ்கல்ப்சர்ஸ் வந்து 3 நாளைக்கு தான் இருக்குமா. ஸோ 3 நாளைக்கு மேலே திருப்பி எடுத்துருவாங்க இதெல்லாத்தையும். இன்னும் 6 கிலோமீட்டர் நடக்கணுமா? 6 கிலோமீட்டர் நடக்க முடியுமா தெரியல. இங்கே பாருங்கள், இன்னொரு ஸ்கல்ப்சர். Art in shape. Rocket. இங்கே வீடெல்லாம் பாருங்க, செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு. பாருங்க, ஒரே கூட்டம் ஆயிடுச்சு. அங்கே ஒரு பீச் தெரியுது பாருங்க, அங்கே பீச் தான் போகிறோம் இப்போ. இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். பாருங்க, இந்த ஃபார்மேஷன் இருக்குல்ல, இது செம்மையா இருக்குங்க. சிட்னி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் போல. மிளகாலாம் ஒரு ஸ்கல்ப்சரு. டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கு என்னென்ன பண்ணாமல் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க.
மழை வர பெய்யுதே. இந்த சின்ன கேமரா போட்டுக்குமே. வாழைப்பழம் மேலே ஷார்க். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. It's actually called Sharanama. நம்ம அடுத்த பீச்சுக்கு வந்தாச்சு. இந்த பீச் பேர் டாமராமா. நீங்க பாருங்க. சரி, இந்த மாதிரி இன்னொரு 4 பீச்சுக்கு இப்படியே நனைஞ்ச போகலாம். பட் நம்ம இந்த பீச்சில் நிப்பாட்டிக்குவோம். மழை வர பெய்யுது. மழை பெய்யுது உங்களுக்கு தெரியாது, ரொம்ப லைட்டாக தூறல் போடுது. என்னங்க சிட்னியோட பீச்லாம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போடுங்க. நம்ம அடுத்து போகிற ஸ்டாப் வந்து சிட்னி ஃபிஷ் மார்க்கெட். ஸோ ஃபிஷ் மார்க்கெட் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். விரைவில் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.